அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியிலிருந்து குரூப் 2, 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் ஃபஸ்ட் நோட் பண்ணி வைக்கோங்க. இன்றைக்கி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8/2025. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க. அதாவது எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 28/9/2025. இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது டேட்ஸு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுக்கோங்க. ரைட். இப்போ அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடில் தான். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்க ப்ராப்ளம் இல்லை புதுசாக இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமானது அடுத்தது என்னென்னா, நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல் நமக்கு 50 வேகன்சின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 போஸ்டிங் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2ஏவே எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 2ஏலையும் நமக்கு வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுலேயும் நமக்கு வந்து 595 வேகன்சி தான் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 650க்கு உள்ளே தான் வந்து நமக்கு வந்திருக்கு. எதிர்பார்த்தது அதிகம், பட் வந்தது வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. பட் எனிகோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியில் வந்துருச்சு. எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் டைம் டிலே பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன், இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் சில போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஓசி கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி இல்லாமல் எம்பிசி பிசி இல்லாமல் இருக்கக்கூடிய ஓபிசிக்கு வரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்தது வந்து 42 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஏஜ் கன்செஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏலையும் இதெல்லாம் ஓசி கேட்டகரிக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிசி எம்பிசி அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்க்கும்பொழுது இதில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சில போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறையா போஸ்டிங்க்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இதுக்கெலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏஜை பற்றி ஒரி பண்ணாதீங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மோஸ்ட்டாக முக்கியமாக அதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே சிலபஸ் தான் கண்டினியூ ஆகுது. வேறு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ஏல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம அப்படியே தான் இருக்குது. லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின். இது வந்து நமக்கு 300 மார்க்குக்கு. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது 100 மார்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுடைய அடுத்த பேப்பர் திருத்துவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். இது வந்து குரூப் 2 300 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2ஏ. ஸோ குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ரெண்டுக்குமே காமனாக வைப்பாங்க. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 150 கொஸ்டின். லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் இருந்துச்சு. இந்த டைம் 150 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் வந்து 50 கொஸ்டின் இருக்குது. போன டைம் 40 இருந்துச்சு, 50 கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை எடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். லாஸ்ட் டைமே சிபிடி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஓஎம்ஆரில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த டைம் வந்து சிபிடியில் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் சிபிடியில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக பண்ணுங்கள். அப்புறம் மெயின்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து வேகன்சி கம்மியாக இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் ஒரு அல்டிமேட் எய்ம். நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும். இன்னொரு கிட்டத்தட்ட 73 நாள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.